Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard chapter 1 set language உள்ள exercise 1.2 ல உள்ள first example sums பார்த்துட்டு அப்புறம் exercise sum பார்க்கலாம். Exercise 1.3 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if a is equal to 1 2 3 4 5 7 9 11 கொடுத்திருக்காங்க find n of a. ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதோட டைப்ஸ் ஆஃப் செட்டு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றா. இப்போ இது n of a என்ன? இப்போ என்னங்கிறது என்னது? நம்பர். என்னங்கிறது எதை குறிக்கணும்? நம்பர். இப்போ இது கார்டியல் நம்பர் ஆஃப் த செட்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணி போடணும், அவ்வளோதான். இது n of ஏங்கிறது எலமெண்ட்ஸ் ஏல உள்ள செட்டில் உள்ள ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அதை எண்ணி எடுத்து போடணும், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம a ஈக்குவல் டு 1 2 3 4 5 7 9 11 இதான் ஏவோட வேல்யூ. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா n of a தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா செட்டு ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இப்போ n of a ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதை என்னன்னா 1 2 3 4 5 6 7 8, அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 8 எலமெண்ட்ஸ். அப்போ n of a ஈக்குவல் டு 8. அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.4 or p equal to x such that minus 3 less than or equal to x less than or equal to 0, x belongs to z. zங்கிறது integers, ஓகேவா? and q equal to set of all prime factors of 210. 210ல உள்ள prime factors எல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். ஈக்குவலன்ட் செட்டான்னு கேட்குறாங்க. ஈக்குவலன்ட் செட்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ரெண்டு ஃபைனைட் செட் எடுத்தோன்னா, இப்போ இது ரெண்டு செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். இப்போ n of p என்ன இருக்கோ, n of pல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி n of qலையும் அத்தனை எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா pயோட வேல்யூ qவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கணும். p ஈக்குவல் டு -3 -2 -1 0. அடுத்தது prime factors of 210. 210ஓட prime factors கேட்டிருக்காங்க. அப்போ q equal to, இப்போ அது 210ஓட prime factor கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. prime factor எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? 210 இது நம்ம எந்த டேபிளில் வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணலாம், 3 டேபிளில் போட்டுக்கிட்டோம்னா 3 7s are 21. இப்போ 7 0 அப்படியே கிளியர் ஆக்கிக்கணும். அடுத்தது 70 எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சின்ன டேபிள்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கணும், பெரிய நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது. அதனால் அடுத்து என்ன பண்ணணும், 2 டேபிளில் போடுறேன். 2 3s are 6, பேலன்ஸ் 1, 2 5s are 10. இது திரும்பி அடுத்து 5 டேபிளில் வரும். 5 7s are 35. 7 டேபிளில் மட்டும் தான் வரும். 7 1. இது எல்லாமே என்னது, ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்னென்ன இருக்கும், 2 3 5 7. இப்போ நம்மளுக்கு இது ஈக்குவலன்ட் செட்டான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், n of p, நம்பர் ஆஃப் p எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4, இப்போ 4. அடுத்து n of qல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 4. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலன்ட் செட் தானா? அப்போ therefore p and q are ஈக்குவலன்ட் செட். இது ரெண்டும் ஈக்குவலன்ட் செட்ஸ்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.5 or a equal to x such that x belongs to n natural numbers. என்னங்கிறது natural numbers. 4 less than or equal to x less than or equal to 8 and b equal to 4 5 6 7 8 equal sets ஆன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் செட்னா என்ன, இந்த செட்டுக்குள்ளே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். ஏல உள்ள செட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே பிலையும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏல உள்ளது என்னன்னு எடுத்து எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான், 4லேருந்து 8 வரைக்கும் 4 வரும் 8 வரும். ஏன்னா இங்கே கீழே கோடு போட்டிருக்கனால இது ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு அர்த்தம், அதனால் எல்லாமே வரும். அப்போ 4 5 6 7 8. அதே மாதிரி பி ஈக்குவல் டு 4 5 6 7 8. இதில் உள்ள நம்பர்ஸ் தானே அப்படியே இதில் இருக்குது. இப்போ இது ஈக்குவல் செட் தானே, therefore a and b are equal sets.
இப்போ நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள் 1.6 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சர்ட் த அப்ராக்சிமேட் சிம்பிள். இது என்னன்னா இந்த சிம்பிள் பேர் என்ன? இது வந்து சப்செட்டா இல்லையான்னு அர்த்தம். இது வந்து சப்செட்டா இல்லையான்னு அர்த்தம். சப்செட்னா இன் ஈச் blank டு மேக் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ சப்செட்டா இல்லையானா என்னன்னா சப்செட்னா இதில் உள்ள ஏங்கிற எல்லா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ, ஓகேவா, இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே பிலேயே இருக்கணும். இஸ் ஆல்சோ எலமெண்ட் ஆஃப் பி. அதானே இப்போ 10, 20, 30 கொடுத்துருக்காங்க. இங்கே 10, 20, 30, 40 கொடுத்துருக்காங்க. இதில் 10, 20, 30 எல்லாமே இதில் இருக்குதானே ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏவும் பியில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இது இருக்கிறதுனால இது சப்செட். அடுத்தது PQR கொடுத்துருக்காங்க. இங்கே WXYZ, இங்கே PQR எதுவுமே இல்லை, அதனால இது நாட் எ சப்செட். அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 1.7 ரைட் த சப்செட் ஆஃப் A ஈக்குவல் டு AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டுக்குள்ளே ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும்னா சப்செட்டில் எழுதணும். எப்படின்னா பிரித்து தனித்தனியாக எழுதணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு A, Bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சப்செட் ஆஃப் ஏ எப்படி எழுதுறோம்னா சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர், ஏவை தனியாக எழுதணும், பியை தனியாக எழுதணும், ஏ பியை சேர்த்து எழுதணும், எம்டி செட் ஒன்று எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதோட சப்செட் என்னன்னா எம்டி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஏ மட்டும் தனியாக இருக்கலாம், பி மட்டும் தனியாக இருக்கலாம், அண்டு ஏவும் பியும் சேர்ந்தும் இருக்கலாம். இதான் சப்செட்னா தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.8 வெதர் வெரிஃபை A ஈக்குவல் டு 20, 22, 23, 24 அண்ட் B ஈக்குவல் டு 25, 30, 40, 45 கொடுத்துருக்காங்க. இது டிஸ்ஜாயிண்ட் செட்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ஜாயிண்ட் செட்டோட கண்டிஷன் என்னன்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். அப்போ ஏக்கும் பிக்கும் எந்த காமன் நம்பரும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஏதாவது காமன் நம்பர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏங்கிற செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 20, 22, 23, 24. அடுத்தது பிங்கிற செட்டு வந்து 25, 30, 40, 45. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா சேமாக உள்ள நம்பர்ஸ் எல்லாம் இருக்கான்னு எடுத்து எழுதணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 20, 22, 23, 24 இன்டர்செக்ஷன் 25, 30, 40, 45. இப்போ இதில் ஏதாவது சேமாக ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? 20 இங்கே இருக்குது, இங்கே 20 இல்லை, 22 இல்லை, 23 இல்லை, 24 எதுவுமே இல்லை. அப்போ இது ஒரு எம்டி செட்டு தானே, எம்டி. இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடுச்சா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி. அப்போ இது ஒரு டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லாமா? அப்போ ஏ அண்டு பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட். disjoint sets. அடுத்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். Find the number of subsets and the number of proper subsets of a set x is equal to a, b, c, x, y, z. Number of setக்கும் நான் number of subsetக்கும் ஃபார்முலா பார்த்தேன், number of proper subsetக்கும் ஃபார்முலா சொன்னேன். number of subsetோட ஃபார்முலா வந்து n into p of xன்னு சொன்னேன், ஈக்குவல் டு 2 power mன்னு சொன்னேன். ஆமாவா? ஆனால் இதில் என்ன சொன்னேன், அப்படியே 2 power mோட -1 பண்ணோன்னா அடுத்த ஃபார்முலா ப்ராப்பர் சப்செட்டுக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? சப்செட்டும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் given x is equal to a, b, c, x, y, z. இப்போ இதில் எத்தனை இருக்குது? n of x equal to 6 இருக்குது. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். number of subsets equal to n into p of x equal to இது என்னது 2 power m.
இப்போ இதோட வேல்யூ வந்து இப்போ இதை வந்து எம்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ 2 பவர் 6ன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது ப்ராப்பர் சப்செட். the number of proper subset equal to n into p of x minus 1 அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன 2 பவர் m minus 1 அப்போ இங்கே 2 பவர் 6 minus 1 இப்போ 2 பவர் 6ஓட வேல்யூ வந்து 64 minus 1 அப்போ இதோட வேல்யூ வந்து 63. இப்போ இதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் 2 பவர் 6னா 64ன்னு. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் வந்து n into p of x வந்து 2 பவர் m ஃபார்முலா. இது நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் mன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர் சப்செட்டுக்கு n of p of x minus 1 அப்போ 2 பவர் m minus 1ங்கும் போது 64 minus 1 63ன்னு வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.